Hi everyone, good morning. September 29th, 2025, Monday, a new weekல என்டர் ஆகிறோம். செப்டம்பர் மந்த் கம்ப்ளீட் ஆக போகுது. நாளையோட செப்டம்பர் மந்த் கேண்டில் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ த நெக்ஸ்ட் குவார்ட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபெஸ்டிவல் குவார்ட்டர்னு சொல்லலாம் அதை. இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மந்த்தையும் ஃபெஸ்டிவல் குவார்ட்டர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஒரு பெரிய பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கக்கூடிய நாட்களை தான் நம்ம இந்த ஃபெஸ்டிவல் குவார்ட்டர் அப்படின்னு சொல்லுவோம். மார்க்கெட்டுடைய நேச்சர் அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் குரூஷியலா வந்துட்டு நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். நாளை இந்த வரக்கூடிய வாரத்துல இந்த நேச்சர் எப்படி இருக்கு, அந்த புல்லிஷ் மவுண்டன் கண்டினியூ ஆகுமா அல்லது கரெக்ஷன் ஃபேஸ் பண்ண சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஸோ சார்ட் மெடிடேஷன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இப்போ சில்வர் பார்க்குறோம். சில்வர், கோல்டு பார்த்துருக்கோம். இப்போ வந்து நம்ம சில்வர் வந்து பார்க்கலாம். சில்வரை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இப்போ மந்த்லி டைம், ஐ மீன் 1 இயர் கேண்டில் நான் வச்சிருக்கேன். 1 இயர் கேண்டில், 12 மந்த் டைம் ஃப்ரேம் இருக்கக்கூடிய கேண்டில். ஃபர்ஸ்ட் வந்து 1980ல சில்வர் வந்து ஒரு பீக் டச் பண்ணுச்சு. 1980 சொல்றேன் நான். 1980. அதுக்கடுத்து 2011. 2011 இப்போ அந்த லெவல்ஸுக்கு பக்கத்துல வந்தாச்சு. 1980ல இதோட வேல்யூ எவ்வளவுல இருந்திருக்கு அப்படின்னா 48. சரிங்களா? அதுக்கடுத்து 2011ல $48 முன்னாடி இருந்துச்சுங்க. 1980ல கிட்டத்தட்ட 40 வருஷம் கழிச்சு, 45 வருஷம் கழிச்சு திரும்ப அதே லெவலுக்கு 2011 கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா இங்கிட்ட ஒரு 14 வருஷம் கழிச்சு, 14 வருஷம் 14 இயர்ஸ், அங்க வந்துட்டு ஒரு 40 இயர்ஸ், இவ்வளவு வருஷங்கள் கழிச்சு திரும்ப சில்வர் அந்த பீக்கு வந்து டச் பண்ண பாக்குது. 2011ல $48 பீட் பண்ணி அதுக்கு மேல 49.83 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை கொடுத்தது. சரிங்களா? இப்போ பிரசண்டா 46.62 அப்படிங்கிற லெவல்ல இருக்கு. நியர் டு இயர் ஹை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த மெட்டல்ஸ் எல்லாமே வந்துட்டு கடந்த சில வருடங்களாவே ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு இப்போ கொடுத்துட்டு இருக்கு. நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் $100 அப்படிங்கிறது கொஞ்சம் தொட்டு விட்டுற தூரத்துல தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். $100 இப்போ $46 இருக்குல்ல, இது அப்படியே டபுள் ஆகுது சில்வரை பொறுத்த வரைக்கும். கோல்டு வந்து நல்ல ரேலியில இருந்துட்டு இருக்கு. அது கொஞ்சம் டெக்னிக்கல் கரெக்ஷனை ஃபேஸ் பண்ணலாம். டெக்னிக்கல் கரெக்ஷன் ஃபேஸ் பண்ணிட்டு திரும்ப அது ஃபர்தரா அதோடைய புல் ரன்னை கண்டினியூ பண்ணோம் கோல்டு. சில்வர் வந்துட்டு இந்த ரன்னிங் இயர் பாருங்க, எக்ஸலண்டான இயர். இதுல நம்மளுடைய பர்செப்ஷன் எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, இந்த 1980ல பங்குச்சந்தை, உலக பங்குச்சந்தை எப்படி இருந்துச்சு, 2011ல உலக பங்குச்சந்தை எப்படி இருந்துச்சு, 2020ல சில்வருடைய பங்குச்சந்தை எப்படி இருந்துச்சு, சில்வர் மார்க்கெட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரியான இடங்கள் வந்து உங்களுக்கு கிராஷ் நடந்த இடங்கள். 2020 வந்து உங்களுக்கு என்ன நடந்துச்சு, கோவிட் கிராஷ், உலகமே ஸ்தம்பிச்சு போச்சு. அப்போ சில்வர் வந்துட்டு எஸ்கலேட் ஆயிருக்கு. சில்வர் வந்து என்ன ஆயிருக்கு, $11 63 அதுல இருந்து எஸ்கலேட் ஆகி உங்களுக்கு அந்த ஒரு வருஷத்துல மட்டும் $29.86, அதாவது $30 வந்துச்சுன்னு வச்சுங்களேன். இங்க இருந்து எங்க வந்தது, இது வந்து 2020ல. நம்ம 2020ல நம்மளுடைய பங்குச்சந்தையும் வந்துட்டு உலக பங்குச்சந்தையும் வீழ்ச்சியை சந்திச்சு, அதே 2020ல பிற்பகுதியில வந்துட்டு மேல உயர்ந்து வந்துச்சுங்கிறது நமக்கு தெரியும். விழுந்த வேகத்துக்கு குதிரை மாதிரி மேல எழுந்துச்சு, அது வேற விஷயம். பட் அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்துட்டு பங்குச்சந்தை வீழ்ச்சியை சந்திக்கும் போது உங்களுக்கு க்ரூட் வந்து இந்த சில்வர் வந்துட்டு எஸ்கலேட் ஆயிருக்கு. இது நமக்கு இப்ப சமீபத்துல தெரிஞ்சது. கரெக்டுங்களா? நியூ ஏஜ் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லக்கூடிய கோவிடுக்கு அப்புறம் வந்திருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கக்கூடியது. ஜஸ்ட் கார்லேட் பண்ணி பார்த்துக்கணும். இப்ப வந்து எந்த சும்மா இந்த செப்டம்பருக்கு அப்புறம் சில கரெக்ஷன் வந்துட்டு நம்மளுடைய இந்திய பங்குச்சந்தை சந்திச்சுது. உலக பங்குச்சந்தை வந்து சந்திச்சுதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. யுஎஸ் மார்க்கெட்டோ அல்லது அதை சார்ந்து இருக்கக்கூடிய மற்ற பங்குச்சந்தையும் உலக பங்குச்சந்தையோ பெரிய கரெக்ஷன் ஃபேஸ் பண்ணுச்சா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இல்ல. ஆனா
சில்வர் பயங்கர அல்ட்ரா புல்லிஷன் ஒரு கேண்டில் கொடுத்துருக்கு. ரவுண்டிங் பாட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு. இது பாத்தீங்கன்னா கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன்ல இருக்கிற மாதிரியே பார்க்க முடியுது. ரொம்ப லென்த்தியா 40 வருஷத்துக்கு நம்ம அந்த கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன் எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. பட் இந்த இடத்துல வந்துட்டு இந்த ரவுண்டிங் பாட்டம் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது 2011க்கும் 2025க்கும் நடுவுல. ஸோ இந்த ரேஞ்சில் வந்துட்டு அப்சைட்ல போய் ரீச் பண்ணது டார்கெட் அப்படின்னா கூட ப்ரைஸ் ரேஞ்ச் டிஃபரன்ஸ் பாருங்க. 2020 தான் லோவா இருந்திருக்கு. இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு அப்சைட்ல வச்சு இங்க இருந்து எடுத்தா கூட இது எங்க போய் ரீச் ஆகுது உங்களுக்கு $88. அதுக்கப்புறம் $93 இருக்கு, $98 இருக்கு, $103 இருக்கு. இதெல்லாம் ஃபிபோனாச்சியில இருக்கக்கூடிய லெவல்ஸ். $88 வந்துட்டு பேட்டர்ன் கொடுக்கக்கூடிய டார்கெட் பிரேக் அவுட்ல இருந்து. அப்படி என்ன நைஸ் அந்த செய்தி வந்துருச்சு இல்ல நியூஸ் வந்துருச்சு அப்படிங்கிறத இல்ல வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம கவனமா பார்க்கணும். 1980களில் என்ன நடந்துச்சு? அப்போ வந்துட்டு ஒரு பீக், அதுக்கு முன்னாடி 79ல வந்துட்டு உயர ஆரம்பிச்சு $48 போய் ரீச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய யாகத்துல இருந்திருக்கு சில்வர். பெருசா மூவ்மெண்ட்டே இல்லாம ஒரு டீப் ஃபிக்ஷன் ஜோன். இந்த கோல்டன் ரேஷியோங்கிறது அப்படிதான். அது எப்பவுமே வந்துட்டு ஒரே மாதிரி நேச்சர்ல போகாது. ஒரு சமயம் விழுந்து கிடக்கக்கூடிய அதே பங்குகள், அதே கம்பெனி, அதே நிறுவனம் இன்னொரு சமயம் பயங்கரமா பிளாஸ்ட் ஆகி மேலே எழுந்து வரும், அவுட் பஸ்ட் ஆகி வரும். அந்த மாதிரி யாகத்துல இருக்கக்கூடிய சில கம்பெனிகள், சில ஷேர்ஸ் எல்லாம் கேட்ச் பண்றோம் அப்படின்னா மல்டி பேகர்னு சொல்லுவாங்க. மல்டி பேகர் ஸ்டாக்ஸ்லயே சொல்றேன். இது ஒரு எடுத்துக்காட்டுதான் சொல்றேன். இந்த இடத்துல வந்துட்டு ஒரு டீப் யாகத்துல இருந்திருக்கு யக்னால. அதுக்கப்புறம் அங்கிருந்து எஸ்கலேட் ஆகி மேல வந்து அழகா வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது 1 அப்படின்னு சொல்லலாம். 1.272 போகல. ஏன்னா இந்த நேச்சருக்கு அது என்ன வந்திருக்கு உங்களுக்கு 1 அப்படிங்கிறத சொல்லலாம். அதுக்கடுத்து அங்கிருந்து இங்க கீழே விழுந்திருக்கு. இந்த இடத்துக்கே வருதுன்னு வச்சுக்கோம். அந்த சேம் $49 $50 போய் மீடிட்டா வருதுன்னு வச்சுக்கோமே. இது வந்துட்டு நம்ம கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன் சொல்ல முடியாது. 0.786 இது ப்ரொடெக்ட் பண்ணிச்சான்னு கேட்டீங்கன்னா இங்க இருந்து இதுக்கு நம்ம டிரா பண்ணி பாக்குறோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 0.786 $11 பக்கமா வந்துருச்சு. அதை பிரீச் பண்ணிருக்கு. 0.386 சாரி 786 பிரீச் பண்ணிருக்கு. ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் கொடுக்கல. எத்தனை வருஷம் யாகமா இருந்தாலும் ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் கொடுக்கல பாருங்க. அதுக்கான வேல்யூ இருக்குல்ல. கீழே வந்திருக்காங்க. பட் க்ளோஸ் வந்து நாட் பிலோ 13. 11 வந்திருக்கு. ஆனா அங்க இருந்து எஸ்கலேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்ட்ரெச்சுக்கு 2011க்கும் 2020க்கும் வந்திருக்கக்கூடிய அந்த டவுன் சைட் மூவுக்கு மார்க்கெட் நேச்சருக்கு 1.27 to $60 தொட்டு விடும் தூரத்தில் பக்கத்திலேயே இருக்குது. அதுக்கு மேல 1.618 $73, 1.884 $83, 2.272 $98, 2.618 111 அப்படின்னா பாத்துக்குங்க. சரிங்களா? இப்போ நமக்கு ரொம்ப தூரமாலாம் அங்க வந்து ஒவ்வொரு இடத்துலயும் வந்துட்டு அதுக்கான இயல்பான நேச்சர்ல அது கரெக்ஷனை ஃபேஸ் பண்ணோம். திரும்ப அங்கிருந்து எஸ்கலேட் ஆகும், வால்யூம் ஸ்பர்ட் வரணும், ப்ரைஸ் மேட்ச் ஆகணும், லெவல்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணணும், ஃபிபோனச்சி லெவல்ஸை முக்கியமாக ரெஸ்பெக்ட் பண்ணணும், பேட்டர்ன் டார்கெட்டை போய் ரீச் பண்ணணும். இதெல்லாம் எழுதப்படாத விதி, மைண்ட்ல நீங்க எப்பவுமே வச்சுக்கணும். இங்க இருந்து நம்ம 1.272 ஃபர்ஸ்ட் டார்கெட் வைப்போம். 1.272 $60 போய் ரீச் பண்ணணும் அப்படின்னா 0.382 ப்ரொடெக்ட் பண்ணணும். 0.236க்கு மேல க்ளோஸ் வைக்கணும். எப்படிங்க? 0.236க்கு மேல க்ளோஸ் வைக்கணும். $48 மேல க்ளோஸ் வைக்கணும். இப்போ எவ்வளவு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு? $46. இந்த இயருடைய ஹை என்ன? $46.62. அப்போ $48.68 மேல க்ளோஸ் வைக்கணும். க்ளோசிங் பேசிஸ்ல $41.60 ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? இப்படி பண்ணுது அப்படின்னா இது வந்து $60 வந்து ரீச் பண்ணும். ஸோ இன்கேஸ் ஆஃப் எனி கரெக்ஷன் அப்படின்னா $41 கிட்ட வருதுன்னு வச்சுக்கோமே, அகைன் அது வந்து குட் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. 1.618க்கு இந்த டார்கெட் அப்போ ரீச் பண்ணணும் அப்படின்னா $48-49 மேல க்ளோஸ் வைக்கணும். க்ளோசிங் பேசிஸ்ல ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். 1.618 0.618 $40. அப்போ $39 $40 ப்ரொடெக்ட் பண்ணணும் லாங் டேர்ம்ல போகும்போது. 2.272 போகணும் அப்படின்னா 0.618 எவ்வளவு வருது? $44 $44 $40 $39 ப்ரொடெக்ட் பண்ணணும் 111க்கு வர்றதுக்கு அப்படின்னா க்ளோசிங் பேசிஸ்ல. இன் டர்ம்ஸ் ஆஃப் எனி கரெக்ஷன்
அப்படின்னா $44 இருந்து $38 அது ஹோல்டு பண்ணிக்குது அப்படின்னா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் $88, $98, $111, $60, $88, $98, $111 அப்படின்னு இது வந்து ரீச் பண்ணும் டார்கெட்டை. இப்போ $44 இருந்து $38 அது ஹோல்டு பண்ணிக்கணும். இது சில்வருடைய லெவல்ஸ். ஸோ பிரேக்கிங் $38 அப்படின்னா $30 வந்துட்டு டவுன் சைடில் ரீச் பண்ணோம். எப்பவும் வந்துட்டு சிங்கிள் வேலையே நம்ம பார்க்கக்கூடாது, ரெண்டு பக்கமும் பார்த்துக்கணும். இன்கேஸ் கீழே வந்தா பிளான் பி என்ன?